ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் ஜெயக்குமார். நான் டான் பாஸ்கோ காலேஜில் சிவில் டிபார்ட்மெண்ட் 3rd இயர் படிக்கிறேன். இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னு பார்க்கலாம் வாங்க. ஹாய் அண்ணா. ஹாய் தம்பி, வா உட்கார்றா. நான் அப்புறம் கிளாஸில் அப்படி போயிட்டுருக்கு. ஏதோ போதுண்ணா. ஏன் சார் ஒரு டல்லாக இருக்கா? அது வேறு ஒன்றும் இல்லைண்ணா, எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்கு. அதுக்கு நான் சும்மா பார்க்கலான்னு போயிருந்தேன். அப்போ ஒரு மேஸ்திரி வந்து என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டார். என்ன கேட்டார்? அவர் என்ன கேட்டார்னா, இந்த ரூஃப் போடுறதுக்கு எவ்வளோ சிமெண்ட் பேக் ஆகும் அப்படின்னு கேட்டார்ண்ணா. அது என்னால் சொல்ல முடியலண்ணா. அது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா எனக்கு சொல்லித்தாங்கண்ணா. இவ்வளோதான், எதுக்காக ஃபீல் பண்ணுற? ஆமாண்ணா. ஒன்றும் இல்லை, அதுக்கு ஒரு சின்ன ஒரு கேல்குலேஷன் ஒன்று இருக்குது. அது தெரிஞ்சதுன்னா போதும். அது ரூஃப் மட்டும் இல்லை, நம்ம என்ன மெட்டீரியல் எல்லா இதுக்குமே வந்து நம்ம போட்டுக்கலாம். சரி, அது என்னன்னு நான் சொல்லித்தரேன். ஓகேண்ணா. இப்போது நம்ம ஒரு ஸ்லாப் போடுறதுக்கு என்ன மெட்டீரியல் தேவைப்படுதுன்னு பார்க்க போகிறோம். மெட்டீரியல் எஸ்டிமேட்டிங் ஃபார் காங்கிரீட். ஓகேவா? வால்யூம் ஆஃப் காங்கிரீட் அப்படின்னா 1 மீட்டர் கியூபுக்கு நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு என்ன கிரேட் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா M20 கிரேட் வந்து யூஸ் பண்ண போகிறோம். அது ரேஷியோ பார்த்திங்க அப்படின்னா 1:1.5:3. ஓகேவா? எதுக்காக 1 மீட்டர் கியூப் போட்டிருக்கோம் அப்படின்னா பிரெத்து, டெப்த்து, திக்னஸ் வந்து பார்த்திங்கன்னா 1 மீட்டர் தான் வந்து நம்ம ஸ்லாபுக்கு வந்து கேல்குலேஷன் பண்ண போகிறோம். சரிங்களா? இப்போது ட்ரை வால்யூம் ஆஃப் காங்கிரீட் அப்படின்னா 1.54 to 1.57. இது வந்து இந்தியன் ஸ்டாண்டர்ட் கோடு புக்கில் வந்து இருக்கும். இந்த வேல்யூ உள்ளேருந்து ஏதாச்சும் ஒரு வேல்யூ வந்து நம்ம எடுத்துக்கலாம். நான் என்ன எடுக்க போகிறேன், அச்சீவ் பண்ண போகிறேன் அப்படின்னா 1.54 வந்து அச்சீவ் பண்ண போகிறேன். இப்போது நம்ம வந்து வால்யூம் கண்டுபிடிக்கணும். அதுக்கு வந்து 1 மீட்டர் கியூபுக்கு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் இல்லையா? அந்த வேல்யூ நம்ம என்ன அச்சீவ் பண்ணியிருக்கோம் அப்படின்ற வேல்யூவும் ரெண்டுத்தையும் இன்டூ பண்ணோம் அப்படின்னா நமக்கு வால்யூம் வந்து கிடச்சிரும். 1.54 மீட்டர் கியூபுக்கு வந்து வால்யூம் வந்து கிடச்சிருக்கு. இப்போ தான் நம்ம வந்து என்ன மெட்டீரியல் வந்து கேல்குலேஷன் எவ்வளோ தேவைப்படுது அப்படின்றத கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு வால்யூம் ஆஃப் சிமெண்ட் ஃபஸ்ட்டு வந்து கால்குலேஷன் பண்ணிக்கலாம். இந்த சிமெண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. சிமெண்ட் டிவைட் பை சிமெண்ட் ப்ளஸ் சாண்டு ப்ளஸ் அக்ரிகேட் இன்ட்டு நம்ம அச்சீவ் பண்ண வேல்யூ 1.54 மீட்டர் கியூபு. இப்போ சிமெண்ட்டோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? 1. சரிங்களா? 1. இப்போ மூணுத்தையும் ப்ளஸ் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் பண்ணப்போ நமக்கு டோட்டல் பார்த்து வந்து என்ன கிடச்சிடும்? 5.5 வந்து கிடச்சிருக்கு. அந்த வேல்யூ வந்து நம்ம அப்ளை பண்ணிட்டோம். இன்ட்டு நம்ம கான்ஸ்டன்ட் வேல்யூ அச்சீவ் பண்ண வேல்யூ வந்து 1.54 மீட்டர் கியூப். இப்போது இதை கேல்குலேஷன் பண்ணும்போது என்ன வரும் ஆன்சர்னா 0.28 மீட்டர் கியூப் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. இப்போது சிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் 1 மீட்டர் கியூபுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1440 கிலோ. சரிங்களா? அப்போது 1440 கிலோனா அப்போ 0.28 மீட்டர் கியூபுக்கு எவ்வளோன்னு கண்டுபிடிக்கும் போது 403.2 kg வந்து நமக்கு வந்து கிடைக்குது. இப்போது இதை வந்து பேக்கை கன்வெர்ட் பண்ணணும். இப்போ கிலோவில் கிடச்சிருக்கு. நம்ம வந்து கடையில் போய்ட்டு பேக்காக தான் வாங்குவோம். இப்போது ஒரு மூட்டை சிமெண்ட்டோட வெயிட் என்ன பார்த்தீங்கன்னா 50 கிலோ. அப்போது இந்த நமக்கு கிடச்சிருக்க வேல்யூ டிவைட் 50ன்னு போட்டோம் அப்படின்னா 8 பேக் வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்கு. சரிங்களா? 8 பேக் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. என்ன கேல்குலேஷன் போட்டு காமிச்சணும் அதே மாதிரி அக்ரிகேட்டுக்கும் சாண்டுக்கும் வந்து நம்ம கேல்குலேஷன் போடுவோம். இப்போ என்னன்னா அந்த ஃபார்முலாவில் வந்து சிமெண்ட் போட்டத்தில் சாண்டு போடுவோம், அக்ரிகேட் வந்து போட்டுக்கணும். அந்த M கியூப் மட்டும் மாறும். அது என்னென்னா இப்போ சாண்டுக்கு வந்துட்டு 1600 கிலோ அப்படி வரும். அக்ரிகேட்டுக்கு வந்து பார்த்தோன்னா 1800 கிலோ வந்துட்டு வரும். சரிங்களா? இப்போ வந்து வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ வந்து அது எப்படி வாட்டர் எவ்வளோ ஆட் பண்ணோன்னா 28 லிட்டர் வந்துட்டு ஒரு M கியூபுக்கு ஆட் பண்ணணும். சரியா? இப்போ வந்து கிளியர் ஆயிடுச்சு அவனுக்கு? இவ்வளோதாண்ணா. இனிமேட்டு யார் வந்து கேட்டாலும் இந்த கால்குலேஷனை போட்டு சொல்கிறோண்ணா. தேங்க்யூண்ணா. ஓகேடா தம்பி, ஓகே பாய். ஓகே, பெல் அடிச்சிட்டாங்க. எனக்கு கிளாஸுக்கு டைம் ஆகுது, நான் கிளம்புண்ணா. தேங்க்ஸ்ண்ணா. ஓகேடா, பாய்டா. இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோஸ் வந்து பார்க்குறதுக்கு DBPC சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக சிவில் டிபார்ட்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. Don't